தனித்து பெற்ற இடங்கள்ல இப்போ என்டிஏவா முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அதேபோல் இந்தியா கூட்டணி ஒரு இடம் குறைஞ்சிச்சு, இப்போ 302 இருக்குது. இந்தியா கூட்டணி 220 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய களத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள். தேர்தல் ஆணையம் என்ன எண்ணிக்கை அப்படிங்கிறத பார்த்துட்டு மாநில வாரியாகவும் நம்ம பார்க்கறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்தல் ஆணையத்தினுடைய எண்ணிக்கையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 223 இடங்கள், 224 இடங்கள் சூரத் ஏத்து அப்படிங்கிற கூடுதல். காங்கிரஸ் கட்சி 96 இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். கிட்டத்தட்ட அவங்க 100ங்கிற இலக்கை அடைவதற்கு 3 இலக்கத்தை அடைவதற்கு இன்னும் 4 தொகுதிகள் தான் இருக்கு. சமாஜ்வாடிக்கு 34 இடங்களில் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். அதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் 23 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். திமுக 16 இடங்கள்லையும், தெலுங்கு தேசம் 15 இடங்கள்லையும் முன்னிலை. இதெல்லாம் இப்போதைய நிலையில் கிட்டத்தட்ட 7 சுற்றுக்கள் வரைக்கும் எண்ணப்பட்டு 8 சுற்றுக்கள் அப்படிங்கிற அளவுக்கு போகக்கூடிய இடங்களில் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு சுற்றுகளாக இருக்கிறது. இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை இதெல்லாம் பொறுத்து அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதுக்கு பிறகு நம்ம மாநில வாரியாகவும் பார்த்துடலாம். இது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள். இப்போதைக்கு பிஜேபி 223 லீடிங், காங்கிரஸ் 96 லீடிங், சமாஜ்வாடி 34. சமாஜ்வாடிக்கும் பெரிய எண்ணிக்கை தான் இந்த முறை. அதேபோல் திரிணாமுல் காங்கிரஸ் 23, திமுக 16, தெலுங்கு தேசம் 15. தெலுங்கு தேசத்தினுடைய எண்ணிக்கை கூடுதலாக வரக்கூடியதை பார்க்குறோம். ஆந்திரா பொறுத்த வரைக்கும் அது ஒரு எதிர்பார்க்கப்பட்டதை விட கூடுதலாக அவருக்கு வருது. அப்போ சட்டமன்றம் என்னங்கிறதையும் நம்ம சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கு. ஆந்திராவில் என்ன இருக்குது, ஒடிஷாவில் என்ன சட்டமன்றத்துக்கு என்ன இருக்குன்னு. அதுபோல் பிஜேடியோடைய எண்ணிக்கை அங்கே என்னவாக இருக்கிறது ஒடிஷாவில் அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்க வேண்டிய எண்ணிக்கைகளாக இருக்கிறது. இப்போ நம்ம உத்தரப்பிரதேசத்துடைய எண்ணிக்கை பார்க்கலாம். ஒவ்வொரு மாநிலமாக என்ன, பீகார், அதேபோல் உத்தரப்பிரதேசம், மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம். ஓகே, உத்தரப்பிரதேசத்தினுடைய எண்ணிக்கைகள் எப்படி இருக்கு? அதேபோல உத்தரப்பிரதேசத்தில் 80க்கான எண்ணிக்கைகள் முன்னிலை விவரங்கள் அப்படின்னு வர்றதுல 42 இடங்கள்ல பாஜக கூட்டணி, 36 இடங்கள்ல காங்கிரஸ் கூட்டணி, 2 இடத்துல மற்றவர்களுக்கான முன்னிலை அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்கிறது. நம்முடைய டெல்லியில் இருக்கக்கூடிய, நொய்டாவில் இருந்து சென்ட்ரல் டீமில் இருக்கக்கூடிய டேட்டா பேஸ்ல இருந்து வரக்கூடிய எண்ணிக்கைகள். உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்கள்ல 42 இடங்கள்ல பாஜக முன்னிலை, காங்கிரஸ் கூட்டணி 36 இடங்கள்ல முன்னிலை, மற்ற இடங்கள்ல 2. உத்தரப்பிரதேசத்தினுடைய விஐபி தொகுதிகள் அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்கலாம். யார் யார் என்னென்ன வாக்குகள்ல இருக்காங்க அப்படிங்கிறதுல நம்ம ஏற்கனவே பார்த்ததுல பிரதமர் மோடியினுடைய தொகுதியில் அவர் முன்னிலைக்கு வந்திருந்தார். தொடர்ச்சியாக முதல் 3 சுற்றுகளில் பின்னடைவில் இருந்து இப்போது நல்ல ஒரு முன்னிலை அப்படிங்கிறது வந்திருக்கிறத பார்க்குறோம். பிரதமர் மோடிக்கான வாக்கு வித்தியாசத்தில் 85,152 வாக்குகள், அதில் 21,629 வாக்குகளில் முன்னிலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கார். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு மார்ஜினில் முன்னிலைக்கு போயிருக்கிறத பார்க்குறோம். அஜய் ராய் 63,523 வாக்குகளை பெற்றிருக்கிறார். எனவே அங்கே 21,000 வாக்குகள் குறைவாக இருக்கிறது. மற்றவர்களில் பகுஜன் சமாஜுக்கு மட்டும் 6,641 வாக்குகள், மற்றவர்களுக்கு பெரிய இல்லை. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்திற்கு பிரதமர் மோடியினுடைய வாரணாசி தொகுதியில் முதல் 3 சுற்றுகளில் பின்னடைவு. இப்போது 21,000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்குறோம். ஆர்கே, எஸ் இல்லை, இது சில தகவல் அங்கே யூபியில் ஒரு சிஇஓ அந்த ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறது. நண்பர்கள் இருக்கிறாங்க. இதில் பிஜேபி வேற கிளியர் வின்னர் பாசிபிலிட்டி, அதாவது ஹாஃப் ஏ மார்க் தாண்டிட்டாங்க. அதில் பிஜேபி 1, 2, 3, 4, 5 இடத்துல இப்போ அவரை ஆட்டவா செய்ய முடியாது. ஜிபி நகர், பிலிபித், புலந்த்ஷஹர், காசியாபாத், மதுரா 5 இடத்துல. அதே மாதிரி நம்முடைய சந்திரசேகர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் நாகினால ஹி இஸ் லீடிங். காங்கிரஸ் ராய்பரேலி, சாரான்பூர், சீதாப்பூர் 3 இடத்துல அவர்களை நிச்சயமா கிளியர் வின்னர். எஸ்பி 4 இடத்துல, மோகன்லால் கஞ்ச், கனௌஜ், மைன்புரி, சந்த் கபீர் நகர் 4 இடத்துல. காங்கிரஸ்க்கு நீங்க அமேதியை சேர்த்துக்கலாம். அமேதியோட எண்ணிக்கையை இப்ப பார்க்கலாம். நம்ம டிஃபரன்ஸ் நம்பர் பார்க்கும்போது இந்த கிளியர் வின்னர்னு வரும்போது பெரிய மார்ஜின் அப்படிங்கிற இடத்துல வருது. அமேதியை கூட நம்ம பார்த்தலாம். அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி தொடர்ச்சியா பின்னடைவை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. கிஷோரிலால் 17,775 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார் இப்போது நிலையில். இது தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்கெடுப்பின்படி கூட ஸ்மிருதி இரானி 17,775 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்னடைவு அப்படிங்கிறத பார்க்குறோம். அமேதி மீண்டும் காங்கிரஸுக்கே வசமாகிறதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது. காங்கிரஸினுடைய கோட்டை அப்படிங்கிற இடத்துல அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இரானி பின்னடைவை சந்திக்கிறார். கடந்த முறை வெற்றி பெற்றவர். ராகுல் காந்தி தோல்வியடைந்த ஒரு தொகுதி அப்படின்னு பார்க்கப்பட்ட இடத்துல இருந்து இப்போது இந்த மாற்றம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதே போல ராய்பரேலி கூட நம்ம பார்த்துடலாம். ராகுல் காந்தி அங்கே களமிறங்கக்கூடிய ஒரு தொகுதி என்பதனால அதற்கும் ஒரு கவனம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ராய்பரேலியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியினுடைய வாக்கு வித்தியாசம் 40,000 இருக்கிறது. வின்னிங் மார்ஜின் இப்போ முன்னிலை இருக்கக்கூடியது
முடியாது. இப்போதைய நிலையில் அவர் 84,774 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இங்கே பிஜேபியினுடைய வெற்றி 4,149 வாக்குகள் வித்தியாசத்தில் ராகுல் காந்தி ராய்பரேலியிலும் முன்னேறிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. மற்றவர்கள் பெரிய எண்ணிக்கை இடத்துல இருந்து 3 முக்கியமான தொகுதிகளை பார்த்தோம். வாரணாசி பிரதமர் மோடி முன்னிலைக்கு வந்திருக்கிறார். அதேபோல அவருடைய பின்னடைவு இருக்கார், தோல்வி நம்ம சொல்ல முடியாது, பின்னடைவை நோக்கி இருக்கிறார். 17,000 வாக்குகள். ராகுல் காந்தி 40,000 வாக்கு முன்னிலை. மாறாக எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா கூட்டணி நம்பிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். திரு சமாஜ்வாடியுடைய இந்தியா கூட்டணி ஏன்னா 2 விஷயம் இருக்கு. நீங்க வந்து அங்க டபுள் பேரல், அங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு பாதி வாக்குகள் முடியக்கூடியது அல்லது 7-8 சுற்றுகளுக்கு மேல வந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது 38 இடங்கள்ல காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை வைக்கிறது. இன்னும் பாதி வாக்குகள் முடியல. ஏன்னா 30 to 35% இப்போ வந்து 30% கிட்ட முடிஞ்சிருக்கு. ஸோ நான் எப்போதுமே வந்து இதில் பார்க்கும்போது ஒரு 20,000க்கு கீழே மார்ஜின் இருந்ததுனால் அது வந்து கன்சாலிடேட் ஆக எந்த விதமாக கன்வர்ஜென்ஸ் ஆகிறதுக்கு நான் வாய்ப்பு உண்டு. ஆனால் முக்கியமாக பார்க்கறது என்னன்னா பிஎஸ்பி பெருமளவில் வந்து இந்த பிஜேபி அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய ஓட்டை பிளப்பார்கள் என்று எதிர்பார்த்த இடத்துல பிஎஸ்பி பண்ணல. அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கிறது. அண்ட் காங்கிரஸ் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய ரிசரக்ஷன் பெரிய அளவில் இருக்கு. அதுதான் ஏன்னா காங்கிரஸ்னுடைய இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் ஒரு ஹெவி லிஃப்டிங் பை சமாஜ்வாதி பார்ட்டினால தான் வந்திருக்கு. 5 இடத்துல தான் அவங்க வந்து லீடிங்ல இருக்காங்க. அதில் முக்கியமாக பார்க்க போனால் உங்களுக்கு வந்து ரேபரேலியில் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் இதில் போயிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இடத்துல தான் அவங்க லீடிங்ல இருக்காங்க. அதுவும் சமாஜ்வாடியோட கெயின் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய கெயின் இந்த அளவுக்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படாத ஒரு கெயினாக தான் இருக்கு. அதனால உத்தரப்பிரதேசத்தை பார்க்கணும். நான் இன்னும் 2 ஸ்டேட் நீங்க பார்க்கணும்னு பார்க்கறேன். ஒன்னு வெஸ்ட் பெங்கால் பெருமளவில் எதிர்பார்த்தது. வெஸ்ட் பெங்கால் ஒடிஷா ரெண்டுமே நம்ம ஒடிஷா அட்லீஸ்ட் பிஜேபி எதிர்பார்த்த ஒரு தொகுதி. ஒடிஷா இன்லைன்ல இருக்கு. ஆனா வெஸ்ட் பெங்கால் வந்து பெருமளவில் 25 கிராஸ் பண்ணுவாங்கன்னு இருந்த போது லீடிங் வந்து அங்க வேறு விதமா இருக்கு. அது முக்கியமா பார்க்க வேண்டிய இடம். இங்க தமிழ்நாட்டில் திமுக தலைமையகத்தில் வெற்றி கொண்டாட்டங்கள்லாம் பார்க்க முடியுது. அறிவாலயத்தில் வெற்றி கொண்டாட்டங்கள். மேற்கு வங்கத்தை பார்க்குறோம். இதுக்கிடையில் நம்முடைய நொய்டாவில் இருக்கக்கூடிய செய்தியாளர் சிவரஞ்சனியும் நம்முடைய இணைப்பில் வர இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் பூல்ல என்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி 14 இடங்களில் தற்போதைய நிலையில் முன்னிலை, டிஎம்சி 27 இடங்களில் முன்னிலை, காங்கிரஸ் ஒரு இடத்துல முன்னிலை. இடதுசாரிகளுக்கு இன்னும் எந்த இடமும் இல்லை அப்படிங்கிற இடம் தான் இருக்குது. ஒரு காலத்தில் தொடர்ச்சியாக ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்கள் இடதுசாரிகள் மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இன்னும் அவங்க எண்ணிக்கையை தொடங்க முடியாத ஒரு இடம் தான் இருக்குது. கடந்த தேர்தலையும் அவங்களுக்கான எண்ணிக்கை இல்லை அப்படிங்கிறது வந்து பார்க்குறோம். காங்கிரஸ் ஒரு இடத்துல முன்னிலை வைக்கிறது. டிஎம்சி கிட்டத்தட்ட தனித்து நான் போகிறேங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருந்தது. 5 இடங்களுக்கு கேட்டாங்க காங்கிரஸ், அதை கூட கொடுக்கறது அவங்க தயாராக இல்லை. ஆனால் அவங்க முடிவு இப்போதைய நிலையில் பார்க்கும்போது சரியோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 27 அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து நாடாளுமன்றத்தில் 3வது ஒரு பெரிய கட்சியாக அல்லது 4வது கட்சியாக இப்போ சமாஜ்வாடி இருக்கிறதுனால யார் வராங்கங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். சமாஜ்வாடி 3வது அல்லது 4வதாக டிஎம்சி வருவதற்கான இடங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ இது மேற்கு வங்கத்தை எப்படி பார்க்குறீங்க திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி? ஆச்சாரிட்டி நான் கேட்குறேன்.